இனிமையானவர்களே, இனிமையை வழங்குபவர்களே, இனிமையை பெற்றுக் கொள்பவர்களே, அனைவருக்கும் எங்கள் குழுவின் முதல் வணக்கம். அதாவது ஒரு குட்டி ஸ்டோரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு சின்ன பையன் தன்னோட பள்ளி பருவத்துல பல கஷ்டங்களை அனுபவிச்சான். காலையில ஏறிச்சு ஸ்கூலுக்கு போய் திரும்ப வீட்டுக்கு வந்து மறுபடியும் டியூஷனுக்கு கிளம்பி போய் சாப்பிட்டு தூங்குறதுக்கு 9-10 வச்சுக்கோங்க. அப்ப அந்த பையன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு, என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி போகுது, எப்பதான் இனிமை கிடைக்கும், எங்க அந்த இனிமை கிடைக்கும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. கல்லூரி போனா அந்த கேள்வி அப்படியே தான் இருந்துச்சு, பதில் கிடைக்கல. வேலைக்கு போனா வேலை சிறப்பா செய்யணும்னு புதுசா கத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டான். சந்தோஷம் இனிமை கிடைக்கல, தேடுனா கிடைக்கல. ஒருவேளை கல்யாணம் பண்ணா நடக்குமோ அப்படின்னு நினைச்சா பயன் இல்லை. அந்த பையனுக்குண்டான அந்த கேள்விக்கான விடைதான் இன்றைய தலைப்பு. அவனுக்கு மட்டும் இல்ல, அவனை போல இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்துதான் இந்த தலைப்பு. விடை கிடைக்குமான்னு பார்ப்போம். பார்த்துருவோமா? சோ, இனிமையான வாழ்க்கையை தருவது இந்தியாவா இல்லை ஜெர்மனியா? இந்தியா தாங்க, பிறந்த ஊர் தாங்க. உடல் இங்க இருந்தாலும் எண்ணமோ உள்ளமோ அங்கதாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பேச வந்திருக்காங்க. இந்த சைட்ல 3 பேர் முத்தா வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டமையா. பேசுற இடம், போகிற இடம்லாம் அடி, நிக்கிற இடம்லாம் முள்ளு, படுக்கிற இடம்லாம் கண்ணிவெடி. முடியலையா, அதனால ஓடி வந்துட்டோம். இங்கதான் சிறப்பு அப்படின்னு இந்த சைட்ல வந்திருக்காங்க. பாப்போம் யாருதான் ஜெயிக்கிறான்னு. ஆரம்பிச்சிடலாமா? சோ, இந்த அணில இருந்து 3 பேர் இருக்காங்க. முதலா திரு செங்கையா, கணிப்பொறியாளர், சென்னையின் சிங்கம். 3 வருஷம் தாங்க ஆச்சு இந்த ஊருக்கு வந்து. அதுலயே அவருக்கு பிடிக்கல, அதனால இந்த சைட்ல உட்காந்துட்டாரு. ஆனா வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரங்க சும்மா இல்ல, வெளுத்து வாங்கிடுவாரு. அவருக்கு பக்கத்துல ஐயோ இருக்கு இருக்கு, இதுக்குதான் என் மீட்டிங் வரணும்ன்றது. ஒரு மீட்டிங்ல ஜாயின் பண்ணல பாத்தீங்களா. ரெண்டாவதா திரு விக்ரம், திருச்சியின் டைகர். ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியரா வேலை பார்க்கிறாரு. அவருக்கு இலக்கியம் மீது ரொம்ப ஆர்வம் அதிகம். புத்தகங்கள்லாம் படிப்பாரு, பாயிண்ட புட்டு வைப்பாரு, எதிரடி பட்டு போயிடும். மூன்றாவதாக திருமதி சுஜாதா விவேகானந்தன், அருப்புக்கோட்டையின் அரசி. இவங்கதாயா சாப்ட்வேர் டெஸ்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரா வேலை செய்யறாங்க. உலகத்துல புதுசா இடத்தை தேடி பயணிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உலகம் சுற்றும் வாலிபினே சொல்லலாம். அவருக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும். பாவம் வீட்டுல எப்படி பண்றாங்களோ. முக்கியமா இத சொல்லிருந்தோம், அவங்க ஒரு பெரிய பேட்மிண்டன் பிளேயர். இந்த பக்கம் வந்திருக்க 3 பேரு. முதலாவதாக திரு பெரியன் தியாகராஜ், மதுரையின் தங்கம். ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில சிஸ்டம் இன்ஜினியரா இருக்காரு. இவருக்கு டேபிள் டென்னிஸ் விளையாடுறது பிடிக்கும். அவர் சொல்லற சொல்லல எதிரணி சொல்லண்டு போயிடுவாங்க. பினான்ஸ் சம்பந்தமா டாக்ஸ் கிளைம், இன்சூரன்ஸ் அதெல்லாம் அவருக்கு ரொம்ப அறிவு அதிகம். அவரை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, அவர் யோசிக்காம பேச மாட்டாருங்க. பேசின பின்னாடி யோசிக்கவே மாட்டாரு. அடுத்து திருமதி செல்வி, செல்லமா ராஜபாளையத்தின் செல்வின்னு சொல்லலாம். கணிப்பொறியாளர், கடவுள் பக்தி உள்ளவர்,
கடவுள்கிட்ட நேரடியா பேசுவாரு. எதிரணி உஷாரா இருந்துக்கோங்க, கண்ணை குத்திடுவாங்க நைட்டு தூங்கும் போது. கடைசியா திரு விவேக் காசு கொடுத்துருக்கியா, சேலத்தின் முத்து, அவர்தான் அந்த அணியின் சொத்து. தனி பொறியாளர், இவரை வெல்வது சுலபம் அல்ல. இது நான் எழுதுறதுங்க, அவர் ஒன்று பாட சொல்லியிருக்காரு, நான் படிச்சு காட்டியிருக்கேன். பாட முடியாது. திரை தீ பிடிக்கும், வெடி வெடிக்கும், ஒருத்த வந்தா படம் நடுங்கும், அவன் மேல் போதும் கூட்டம் எல்லாம் தோல்வி மட்டும் பழகிடணும். அவர் பாட சொன்னாருங்க, நான் படிச்சுட்டேன். நம்ம முத்தான 6 போட்டியாளர்கள். இது இதோடு என்னோட வர முடியுது. இதுக்கப்புறம் பேச்சாளர்களின் திறமையை பார்ப்போம். வாங்க திரு செங்கையா. இந்த மணிலாம் வார்னிங் சரியா? ஏதோ ஒருத்தர் ஏதோ கேட்கிறாரு, அதெல்லாம் கடைசியா வச்சுக்கோ. எங்களை பத்தியா? எழுதாத புத்தகத்துக்கு வரி எதற்கு? ஆரம்பிக்கலாம். செங்கையா தொடருங்க. வெள்ள கொஞ்சம் பார்த்தா வெளில பார்த்து அமுக்கணுமா? ஓகே, கண்ணை திறந்து வச்சுட்டு அமுக்குறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு நம்ம பேச போகிறோம். இனிமையான வாழ்க்கை வந்து இந்தியாவிலே ஜெர்மனிலேயான்ட்டு. இதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நான் என்னோட வாழ்க்கை அனுபவங்கள் இந்த 3 வருஷத்துல நம்ம நடுவர் சொன்ன மாதிரி அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லலாம்னு இருக்கேன். நம்ம சில பிம்பங்களை வந்து கட்டமைச்சிருக்கோம். இந்தியா வந்து ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு ஜெர்மனி ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு ஏற்றபடி நம்ம அந்த இனிமையை வந்து லிங்க் பண்ணணும். ஸோ நான் ஒரு 3 விஷயத்த வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். நம்ம இங்கே இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் நம்ம மேஜராக பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 மருத்துவம், 2வது பார்த்தீங்கன்னா கல்வியின் தரம், 3வது வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ். கரெக்டாக? ஸோ முதல்ல வந்து நான் இந்த மருத்துவத்தை பற்றி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அகைன் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஜெர்மனிக்கு வந்து எங்கள் புதுசில் குளிர் வாட்டுன்னு வாட்டுச்சு. வந்தோடனே ஜுரம். நண்பனுக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் முடியலடா, எதனா ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போடான்னு. அவன் என்ன சொன்னான், மச்சான் கிண்டர் ஆஸ்தா, ஹவுஸ் ஆஸ்தா, ஜான் ஆஸ்தா, அவங்க ஆஸ்தா அப்படின்னா. என்னடா சொல்ற அப்படின்னா, உங்களுக்கு என்னன்னு நீங்க முதலே சொல்லலையா? என்னடா மச்சான்னு கேட்டா, மச்சான் இங்க நம்ம சூரி சொன்ன மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் பிரிச்சு 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 வச்சுட்டாங்க. உனக்கு கண்ணில் வலினா ஒரு டாக்டரு, காலில் வலினா ஒரு டாக்டரு, இடுப்புல வலினா ஒரு டாக்டரு, அப்படிதான்டா போய் ஆகணும் அப்படின்னாங்க. டேய் ஏதாவது ஒன்று பண்ணுடா, தலை சுத்துது அப்படின்னு. சரி 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப ஃபோன் பண்ணான். என்னடா மச்சான் கிளம்புடா, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்டேன். இப்பெல்லாம் மச்சான் ஆடி மாதம் 10ஆம் தேதி புக் பண்ணிட்டேன், அன்னைக்கு போகலாம் அப்படின்னா. டேய் இது மார்கழி மாசம்டா, ஆடி மாசத்துக்கு 5 மாசம் இருக்கு, அதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னும் போது, இல்ல மச்சான் அப்பாயின்மெண்ட் அப்பதான் கிடைச்சது, போடா நீயும் உன் டாக்டரும். நான் என் ஏரியாவில் இருக்கிற தேன்மொழி டாக்டர் கிட்ட போய் ஊசி ஏறி மிட்டாய் சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடுன்ட்டு இந்தியாவுக்கு ஃபிளைட்ல டிக்கெட்டை போட்டு திரும்ப மருத்துவம் பார்த்து வந்தேன். இதுதாங்க எங்க உண்மையான மருத்துவத்தோட நிலைமை. நமக்கு தேவைன்னும் போது நமக்கு வந்து ஆக்சசிபிளாக வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடைக்கிறது வந்து இங்கே கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. இதில் நமக்கு இனிமை எங்கே இருக்குன்ற விஷயத்த வந்து நம்ம எதிரணிகள் தான் வந்து நமக்கு அதை விளக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா கல்வியின் தரம். இந்த கல்வியின் தரம் வந்து ரொம்ப விவாதத்துக்குரியான ஒரு விஷயம் இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய கம்பெனியும் எடுத்துக்கோங்க, கூகுள், மைக்ரோசாஃப்ட், IBM, இந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா பெரிய தலைமை பொறுப்புலையும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தான். சுந்தர் பிச்சை, சத்யா நடலா, அரவிந்த் கிருஷ்ணா, இப்படி நீங்கள் எண்ணிக்கிட்டே போகலாம். இங்கே ஜெர்மனிலையும் அதே நம்ம தான். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்க படித்தது, அவங்க வளர்ந்தது எல்லாமே நம்ம நாட்டில் தான், நம்ம ஊரில் தான் படித்தாங்க. தரம் இல்லாமல் வெளியூரில் போய் அவங்க அந்த இடத்துல போய் உட்கார முடியாது.
அவங்கள விடுங்க. இப்ப நாங்க, நம்ம எதிரணியினர், நம்ம நடுவர் அவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல தான் படிச்சோம். தகுதி இல்லாம நம்ம யாரும் இங்க வரல, தகுதியோட தான் இங்க வந்திருக்கோம். நல்ல சந்தோஷமாவும் வாழ்றோம். நிறைய பேர் வந்தும் படிக்கிறாங்க. அது சரிதான் நடுவர் அவர்களே. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மனிதன் அவனோட வாழ்க்கையில உயர்ந்து செல்வதற்கு கல்வியின் தரம் மட்டும் இருந்தா பத்தாதுங்க. அதுக்கும் மேல சில விஷயங்கள் தேவை. அது கத்துக் கொடுக்கறது நம்ம கலாச்சாரம், நம்ம குடும்பங்கள், நம்ம தாய் தந்தையர். அதை கத்துக்கிட்டதால தான் நம்ம ஆளுங்க வெளியூர்ல பெரிய பெரிய கம்பெனில பெரிய பெரிய பதவியில இருக்காங்க. ஸோ கல்வியின் தரம் மட்டும் இருந்தாலே போதாது, அதையும் தாண்டி சில நற்குணங்களும் நமக்கு கிடைக்கணும்னா அந்த இடம் நம்ம ஊர்ல மட்டும்தான் அது நமக்கு கிடைக்குங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேங்க. சரி, இவன் இப்படிலாம் பேசுறானே, யாரும் வெளிநாட்டுக்கே போகக்கூடாதா, வெளியூர்லயே இருக்கக்கூடாதா அப்படின்லாம் நான் சொல்ல வர்றேங்க. நீங்க வெளிநாட்டுக்கு போனோம், நல்லா பணம் சம்பாதிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஒரு பறவையை பார்த்து நம்ம ஒரு வாழ்க்கை தத்துவத்தை கத்துக்கணுங்க. ஒரு பறவை தான் இரையை தேடி தன் கூட்டை விட்டு ஊரெல்லாம் சுத்தி போகும். கடைசியில அது தன் கூட்டுக்கு சேர்ந்துடும். ஏன்னா அந்த பறவைக்கு தெரியும் என்னைக்குமே தான் கூடு தான் தனக்கு சொர்க்கம் அப்படின்ட்டு. அதே போலதாங்க நம்மளும். நீங்க வெளிநாட்டுக்கு போங்க, சம்பாதிங்க, சந்தோஷமா இருங்க. கடைசியில உங்க சொர்க்கத்துக்கு நீங்க போய் சேரணும். அந்த சொர்க்கம் உங்க கூடு, அதுதான் நம்ம நாடு. ஸோ இதை மட்டும் என்னைக்கும் நீங்க மறக்காதீங்க தயவு செஞ்சு. இன்னொன்று ஒரு விஷயம், ஒரு பாட்டில் கோக்கு தர செயற்கையான இனிப்பை விட ஒரு டம்ளர் கரும்பு ஜூஸ் தர இயற்கையான இனிப்பு என்னைக்குமே மேலானதுங்க. இந்த இயற்கையான இனிப்பை அள்ளி தரக்கூடிய நம் நாடு நமக்கு என்னைக்குமே இனிமையானதுதான். இந்த ஜெர்மனியில் நாம் வாழும் வாழ்க்கை சொகுசானதே தவிர இனிமையானது அல்ல. அது தனிமையானது, தனிமையானது, தனிமையானது என்று கூறி நடுவர் அவர்கள் எப்பொழுதும் செயற்கைக்கு செவிசாய்க்காமல் இயற்கை பக்கமே இருந்து இயற்கையான தீர்ப்பை வழங்குவார் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சும்மா சொல்லக்கூடாது, அற்புதமா பேசுறாரு. பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப சொன்னாரு, ரொம்ப பதட்டமா இருக்குயா, பேச முடியாது அப்படின்னு. ஆனா பதட்டமே தெரியல அவர் பேச்சுக்கு, அருமையா இருந்துச்சு. ஆனா கடைசியா ஒண்ணு சொன்னாரு பார்த்தீங்களா, கோக்கையும் கரும்பையும் கம்பேர் பண்ணி. யாருக்கையா தோணும் அது? அவர் தான். அடுத்து வாங்க திரு பெரியன் கேக்குற என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் தனது பொல்லாசிறைகளை விரித்து ஆடினார் போல் நானும் என்னுடைய வார்த்தை சிறைகளை விரித்து பறக்க வந்திருக்கிறேன். கணியன் பூங்குன்றனால் எழுதினார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. கணியன் அந்த வார்த்தைகளை கனவாகவே எழுதினாலும் அந்த கனவை ஒரு அந்த கனவாகவே இல்லாமல் அதை நினைவாக மாற்றியது இந்த கணனி உலகம். இந்த கணனி உலகம் வந்த பிறகு பண்ட மாற்றம், குளோபல் ட்ரேடிங் இதெல்லாம் வந்த பிறகு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு குடிபெயர்றாங்க, ஒரு நாட்டிற்கு குடிபெயர்றாங்க. அந்த குடிபெயர்றதுனால அந்த நாட்டிற்கு நம்ம அப்படி குடிபெயர்ந்து வந்து நமக்கும் இல்லாமல் அந்த நாட்டிற்கும் நம்மளுடைய அறிவுத்திறனை வளர்க்கிறோம். அப்படி நம்மளுடைய திறமை இருந்தால் அந்த ஊர் மக்கள், அந்த நாட்டின் மக்கள் நம்மை ஆளவும் வைத்து அழகு பார்க்கிறார்கள். உதாரணம், இங்கிலாந்தின் ரிஷி சுனக். அதே போல யுஎஸ்இல் உள்ள கமலா ஹாரிஸ் இவர்களை போல நாமும் நம்மளுடைய குழந்தைகளும் இன்னும் 20 வருடம் 30 வருடத்தில் அந்த ஒரு நிலைமைக்கு வருவார்கள் என்பதில் எந்த ஒரு அச்சமும் எனக்கு இல்லை. இனிமைனா என்னங்க? ஃபர்ஸ்ட் எதிரணிக்கு கேட்கிறேன். முதல்ல ஒர்க், ஹெல்த், அதே தான் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஒர்க், எந்த ஊர்ல உங்களுக்கு 35 hours to 40 hours கான்ட்ராக்ட் தராங்க? 35 hours to 40 hours கான்ட்ராக்ட். அப்படி இருக்கிறதுனால டைம் ஃபார் ஃபேமிலி கிடைக்குது, டைம் ஃபார் நம்மளோட ஓன் பேஷன், விட்டு போன பேஷன் எல்லாம் எடுத்து நம்ம பண்றோம். ஹெல்த், எதிரணியில சொன்னாங்க ஹெல்த் டாக்டர்கிட்ட போனா அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு. கரெக்ட். ஆனா நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, இங்க எத்தனை பேருக்கு ஒரு ஐஐடி மெட்ராஸ் நடத்திய கணிப்பின் மூலமாக சொல்கிறேன், சிசேரியனோட கேசஸ் இந்தியாவில் 40% 50% மாறி இருக்கிறது 4 வருஷத்துல. இங்க அதே நிலைமையில இருக்கிறது இல்லையா? அப்ப நீங்க உங்களுடைய டைம் முக்கியமா இல்ல உங்களுடைய உடல் ஒரு லாங்கர் ஜெர்னிக்கு நல்லா இருக்கணுங்கிறது முக்கியமா இல்ல அப்போதைக்கு எனக்கு சால்வ் ஆகணுங்கிறது முக்கியமா?
ஹெல்த். அப்புறம் சொன்னாரு கோக்கா கரும்பு ஜூஸான்னு. ஒத்துக்கிறேன், கரும்பு ஜூஸ் நல்லதுன்னு. அந்த கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு எத்தனை பேர் நைட்டு 10 மணிக்கு போய் மட்டன் சுக்காவும் மட்டன் பிரியாணியும் சாப்பிட்டு அவங்களுடைய வயிற்றை கெடுத்துக்கிறீங்க? மட்டன் சுக்கா பிரியாணியை சாப்பிடுறதுனால உங்களுக்கு அடுத்த நாள் காலையில என்ன ப்ராப்ளம் தான் வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நைட்டு 10 மணிக்கு சாப்பிடுறது, நான் மத்தியானம் சாப்பிடுறத பத்தி பேசுறேன். நைட்டு 10 மணிக்கு ஜெர்மனியில என்ன சொல்றாங்க, இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இரவு 3 மணி நேரம் உங்களுடைய வயிறு காலியாக இருக்க வேண்டும். அது ஜெர்மனியில் நம்ம கத்துக்கிற பாடம் இல்லையா? இப்ப அது உலகம் ஃபுல்லா வருதுயா. ஆமா. அடுத்து குவாலிட்டி ஆஃப் லைஃப், பொல்யூஷன் ஃப்ரீ, மொஸ்கிட்டோ ஃப்ரீ. என் பொண்ணு சொல்றா மொஸ்கிட்டோ மொஸ்கிட்டோ மொஸ்கிட்டோன்னு. இந்தியாவுக்கு போனா நான் என்ன பண்றது, மொஸ்கிட்டோ ஃபுல்லா நான் பேட்டை வச்சுக்கிட்டே சுத்த முடியுமா? நான் இந்தியா போகல. டைம் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இது உண்டா இந்தியால? சான்ஸே கிடையாது. அடுத்து இப்ப இந்தியால சொல்றோம் நம்ம ஏன் நம்ம ரிட்டர்ன் போக முடியாது? இந்தியால போய் என்ன பண்ண முடியும்? ஏரியில வீடை வாங்குறோம், கடைசியில எங்க தண்ணியை வாங்குறோம்? லாரியில தண்ணியை வாங்குறோம். சோ ஏரியில் வீடு, லாரியில் தண்ணி, இதுதான் நீங்க இந்தியா போனா நடக்க போகுது. இந்த உலகம், இன்னொன்னு சொல்றேன், இந்த உலகம் மனிதர்கள் மட்டும் சொந்தம் அல்ல. இது குருவிகள், காட்டில் வாழும் விலங்குகள் அனைத்துக்கும் சொந்தம். அதை ஜெர்மனி தன்னுடைய பாலிசிஸ் மூலமா, அதாவது கிளைமேட் சேஞ்ச் பாலிசிஸ், சோலார் பாலிசிஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃபண்டிங், இது மூலமா அவங்க ரெனியூவபிள் எனர்ஜி, இது மூலமா அவங்க பார்த்துக்கிட்டு வராங்க. இதெல்லாம் நமக்கு இனிமை தானே. நல்ல விஷயங்கள் ஜெர்மனியில் எவ்வளவு இருக்கு. பங்க்சுவாலிட்டிங்கிறது நான் ஜெர்மனிக்கு வந்து தான் கத்துக்கிட்டேன். எந்த ஒரு மீட்டிங் போனாலும் 1 நிமிஷம் முன்னாடியே நம்ம போறோம். 1 நிமிஷம் கழிச்சு நீங்க போய் பாருங்க, ஜெர்மன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்படியே பார்ப்போம். ஆனா இந்தியர்களோட மென்டாலிட்டி அரை மணி நேரம் லேட்டா போனாதான் இந்தியர்களுக்கே அது கரெக்ட். நடுவர்களை நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். தேவையில்லாத ஆபரேஷன் செய்யும் மருத்துவர்கள் இருக்கும் வரை, மீதம் சில்லறைக்கு பதில் கடைக்காரர்கள் சாக்லேட்டை கொடுக்கும் கடைக்காரர்கள் இருக்கும் வரை, காசு கொடுத்தா 2 மாடி நம்ம ஃப்ளோர் அப்ரூவல் வாங்கிடலாம் என்று நினைக்கும் பில்டர்கள் இருக்கும் வரை, காசு கொடுத்தா லைசன்ஸ் வாங்கிடலாம் என்று நினைக்கும் மனிதர்கள் இருக்கும் வரை, இந்தியாவை விட ஜெர்மனி இனிமைதான். நான் இந்த 3 எதிரணி எதிரணியில் உட்கார்ந்து சொல்றேன். நீங்க எல்லாரும் 3 பேரும் திட்டமிட்டு தான் ஜெர்மனிக்கு வந்திருக்கீங்க. திட்டமிடாமல் ஜெர்மனிக்கு வரல. திட்டமிட்டு வந்த பிறகு நீங்க ஜெர்மனி நல்ல இனிமை இல்ல, நான் போறேன் அப்படின்னு நினைக்காம அதை நீங்க முயற்சி செய்ய வேண்டும். இனிமையாக்க முயற்சி செய்ய வேண்டும். இனிமையாக்க முயற்சி செய்தால் ஜெர்மனி இனிமையே. நன்றி, வணக்கம். இவரு ஃபுல்லா டேட்டா அனலைஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவருக்கு எல்லா பாலிசியும் தெரிஞ்சிருக்கு. முன்னாடியே நம்ம சொன்னோம்ல, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அவரு எல்லா பாலிசியும் வச்சிருக்காரு. ஒன்று சொன்னார் அவரு, ஊருக்கு நம்ம சொந்தங்களை பார்க்க போறோம், கொசுவும் நம்ம வீட்டில் தானே இருக்கு, வீட்டுக்குள்ள இருந்தா எல்லாருமே சொந்தம் தானே. ஆனா அது இல்லவே இல்லை, அது நம்மளை கடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் அடுத்து வரவங்கள வாங்க. விக்ரம் வணக்கம். முதற்கண் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ இங்கே அருமையாக பேசினார் பெரிய சார், ரொம்ப அருமையாக பேசினார். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொன்னார். இப்போ ஒர்க்கே போயிட்டு இருக்கேன் சார் இங்கே ஜெர்மனியில். ஒவ்வொருத்தருக்கு ஆளை தூக்குறாங்க, இங்கே தூக்குறாங்க, அங்கே தூக்குறாங்க. எங்கேருந்து நீங்கள் ஒர்க்கை முதல்ல தேடுங்க, அதுக்கப்புறம் ஒர்க்கையும் லைஃப்பையும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறத நம்ம பார்ப்போம். ஆனால் எல்லாரும் 2-3 ஆஃபர் வச்சிருக்காங்க இந்தியாவில். அதுதாங்க வளர்ந்து வர நாடுக்கு அடையாளம். வளர்ந்து வர நாடுக்கு அடையாளம்னு அதான் சொல்லுவேன். இப்போ இந்த கரப்ஷன் அதை பற்றிலாம் பேசினாரு, ரைட்டு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு வளர்ச்சி பெற்ற நாடுக்கும் வளர்ந்து வர நாடுக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடிய யதார்த்தமான விஷயங்கள். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிஸ்டம் மாற அப்டேட் ஆகிட்டே தான் வரும். நடுவர் அவர்களே, நம்ம இங்கே இருக்கோம், ஜெர்மனியில் இருக்கோம். இதனால எவ்வளோ விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சொந்தம், ஒரு ஈவெண்ட், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அல்லது ஏதோ ஒரு காரியம், எதுக்குமே போக முடியாது இல்லைங்க. ஏதாவது ஒரு அமைய சமயம் அப்படின்னா கூட அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு நம்ம நண்பர்களை கூப்பிட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் போய் டக்குன்னு பார்க்குறீங்களா அப்படின்ட்டு கேட்க வேண்டியதாக இருக்குது. சரி, அம்மாவை இங்கே கூட்டு வந்து வச்சுக்கலாம், அப்பாவை இங்கே கூட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கேட்கலாம். எதிரணி கூப்பிட்டு வரோம். எதுக்காக கூப்பிட்டு வராங்க நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் ஏதாவது மாசமாயிட்டாங்க,
டெலிவரி சமயம் குழந்தைய பார்த்துக்கணும். நீங்க 3 மாசம் வாங்க, அவங்க முடிச்ச உடனே அவங்க சைட்ல இருந்து 3 மாசம் வரட்டும் அப்படின்னு போட்டு பிளான் பண்ணிட்டு பக்கா தானே கூப்பிட்டு வரோம். அப்ப அது நம்மளுடைய ஒரு செல்ஃபிஷ்னஸ், அதாவது நம்மளுடைய செல்ஃபிஷ்னஸ் தானே காட்டுது. இப்போ வேற 5 குழந்தைக்கு மேலே போனால் டாக்ஸ் ஃப்ரீயாங்க. ஆமாங்க, அதனால சொல்ல முடியாது. சரி, அவங்களும் வந்து ஆசைப்பட்டு முதல்ல ஜெர்மனினா எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஊர் பக்கம் அப்பதான் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். நம்ம ஏதோ நடந்து போயிட்டு இருந்தோம்னா ஒவ்வொரு மரமே வந்து தங்கம் முளையுது, எல்லாத்தையும் யூரோஸா கொட்டுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம இங்க சிங்கடிக்கிறது, நம்ம இங்க என்ன கஷ்டத்துல இருக்கோம் நம்மளுக்கு தானேங்க தெரியும். சரி, அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்துடும் வச்சுக்கோங்களேன். முதல்ல அந்த விசா கிடைக்கிறதே ஒரு குதிரை கொம்பா இருந்துச்சு. இப்ப பரவாயில்ல, ஏதோ போயிட்டு இருக்கு. கூப்பிட்டு வந்துட்டானே வச்சுக்கோங்களேன், அவங்க சுத்தி வீட்டை சுத்தியே வராங்க. இப்பயாவது ஏதோ இந்த டாய்ச்லேண்ட் டிக்கெட் அப்படி இப்படின்னு இருக்கு. முன்னாடிலாம் அதுவும் சிரமம். எப்படி பிரச்சனையில இருந்தாங்க தெரியுங்களா? எங்க வீட்டில் வந்திருந்தாங்க, நாங்களும் விதிவிலக்கல, வீட்டில் வந்திருந்தாங்க. வந்துட்டு ஹாலில் நின்றுட்டு கேட்பார், மாப்பிள்ள இன்னைக்கு என்ன நம்ம பிளானு? ஒரு பிளானும் இல்லை. இங்கிருந்து நீங்க கிச்சனுக்கு போறீங்க, அங்க உங்களுடைய வீட்டுக்காரங்க அங்க சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. முடிஞ்சா நம்ம இந்த வீக்கெண்டை பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிடுறீங்க. வீக்கெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அடுத்த வீக்ல யோசிப்போம் அப்படின்ட்டு தள்ளி போட்டுட்டு தான் போறோம். இதுதான் உங்க பிளானேவா? அதெல்லாம் பிளான் ட்ரேட் சீக்ரெட், வெளில சொல்லிடக்கூடாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம முடிஞ்சவரை என்ன பண்றோம், அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு எங்கேஜா இருக்கணும் அவங்க அப்படின்னு சொல்லி சினிமாவை காட்டுறோம். 5% காட்டி போர் அடிச்சு போயிடுறாங்க. அவங்க ஒரு நேரத்துக்கு மேல மந்திரிச்சு விட்ட ஆள் எப்படி இருப்பானோ அது மாதிரியே இருந்துட்டு இருக்காங்க. அடுத்த தடவை கூட்டா, தம்பி எனக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு, வேற யாராவது பாத்துக்காங்கன்னு கூட சொன்னா அதுக்கு ஆச்சரியம் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மெடிக்கல் சர்வீசஸ்லாம் பத்தி சொன்னாங்க. நம்மளுடைய குழுலையேங்க, நம்ம குரூப்லயே ஒருத்தர் இருக்காரு. இப்பதான் ஒரு கிறிஸ்துமஸ் லீவ்ல பல்லு வலி அப்படின்னு டாக்டர்கிட்ட போனாரு. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். பல்லு வலின்னு போனவர் கஜினி முகமதோட இவர் சூப்பருங்க. காலையிலேயே போயிட்டு சாயந்தரம் வர வெயிட் பண்ணிருக்காரு, டாக்டரே வரல. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு ஈபுப்ரூஃபின் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்தார். நம்ம இன்னொரு டாக்டரை ட்ரை பண்ணுவோம், எர்லாங்கன் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அங்க போய் ட்ரை பண்ணார். அங்க போனாலும் அதே மாதிரி வேற ஒரு ரெசிப்டை கொடுத்து அனுப்பிச்சுட்டு கடைசியில அவர் என்ன என்கிட்ட சொன்னார்னா, பேசாம டிக்கெட் போட்டு ஊருக்கு போய் பல்லுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துடலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னார். அது மாதிரியான நிலைமை தாங்க இங்க இருக்கு. மூணாவது ஒரே ஒரு விஷயம் சொல்லி, கடைசியா நான் பேரை சொல்ல விரும்புறேங்க. நடுவர் அவர்களே, நான் வந்து ரொம்ப சபை நாகம் கருதி பேரை சொல்ல வேண்டாம் நினைச்சேன். நீங்க இப்படி புட்டு வச்சுட்டீங்க. நானும் சொல்லவே இல்லை. சரியா, அமைதி காப்போம். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயங்க, நம்ம ஊர்ல இருக்கிற சொகுசு வருவாங்க. நினைச்சா எங்கேயாவது வெளில போகலாம், சினிமா பார்க்கலாம், திடீர்னு ஒரு மாலுக்கு போகலாம், சுத்தி பார்க்கலாம், அக்கம் பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணலாம். நினைச்ச சாப்பாடு எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் போகலாம், விதவிதமான வெரைட்டி இருக்கும். எனக்கு ஒரு நண்பர் சொன்னாருங்க, பல் தேய்க்கிறதுக்கு வீட்டில் காலையில பல் தேய்ச்சிட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டு போனாராம். பல் தேய்ச்சிட்டு வரதுக்குள்ள டீ காஃபி எடுத்துட்டு வந்துட்டாங்க ஸ்விக்கியில். அந்த அளவுக்கு டக்குன்னு அவ்வளோ வெரைட்டி இருக்கு. தயிர் சாதத்துலேருந்து இட்லியிலேருந்து எல்லா பிரியாணி கொடுக்குறாங்க. ஏதோ வந்துட்டேன் நேரம் ஆகிட்டு இருக்குல்ல. இங்க இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே ஊர்ல எப்படிங்க இருக்கும், எல்லாமே எவ்வளவு சுட வந்து கொடுப்பாங்க. எல்லாம் வீட்டுல சுட வந்து கொடுப்பாங்க. இங்க என்னங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் சுட வச்சு சாப்பிட்டு இருக்கோங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு வாரத்துக்கு ஃபுல்லா வச்சிடறோம். அப்புறம் இந்த நாளைக்கு மாத்தி சாப்பிட்றோம். இதெல்லாம் இனிமையான அனுபவமா அப்படின்ட்டு நம்மளை கேட்டுக்கணும் நடுவர் அவர்களே. அதனால ஜெர்மனி வாழ்க்கை அவ்வளவுதான். இங்க எதுக்காகவோ வந்திருக்கோம், நம்மளுடைய சொந்த பிரச்சனைகளுக்காக வந்திருக்கோம், வேற சில பினான்சியல் கமிட்மெண்ட்ஸ் சொல்லிக்கலாம். ஆனா இனிமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது எல்லாருக்கும் நம்மளுடைய இந்தியா தான் என்று சொல்லி வாய்ப்பளிக்கும் இருக்கு. நன்றி கூறி நன்றி. நல்லா அருமையா பாயிண்ட்ஸ் எல்லாம் புட்டு வச்சாரு. அவர் சொன்னாரு, இங்க தாங்க இருக்கிறோம், இங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர முடியல, வந்தா எங்க கூட்டிட்டு போகணும்னு தெரியல, முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க. ஸோ பல இது சொல்லியிருக்காரு. பார்ப்போம். அடுத்து பதிலடி கொடுக்கறதுக்காக திருமதி செல்வியை அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லி என் உரையை ஆரம்பிக்க விரும்புகிறேன்.
இனிமையான வாழ்க்கையை தருவது ஜெர்மனியா இருக்க போய் தானே நம்ம அனைவரும் இங்கு ஒன்று சேர்ந்து பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். உண்மைதாங்க நான் சொல்றது. கண்டிப்பா. வேற என்ன? அண்ணன் விக்ரம் சொன்னாங்க பெற்றோரை மிஸ் பண்றோம், உறவினரை மிஸ் பண்றோம். ஆனா டெலிவரிக்கு யாராவது நம்ம இங்க இருந்து இந்தியா போய் பேரண்ட்ஸோடையும் உறவினரோடையும் இருக்க ஆசைப்படுறோமா? இல்லையே. இங்க கிடைக்கிற பேரண்ட்கள்து இன்றுகள்து எல்லா இனிமையும் இங்க கிடைக்க போய் தான் நம்ம இங்கே இருக்க ஆசைப்பட்டு பேரண்ட்ஸை இங்க கூட்டிட்டு வந்து இருக்கிறோமே தவிர இந்தியா போகணும்னு நம்ம யாருமே நினைக்கிறது இல்லை. அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை. அடுத்து நம்ம தாத்தா பாட்டியை நம்ம இந்தியாவில தான் தள்ளி வைக்கிறோம். இங்க வந்து சீனியர் சிட்டிசனுக்கு பஸ்ல போனாலோ ஃப்ளைட்ல போனாலோ ரெஸ்டாரண்ட் போனாலோ தனியா வந்து மரியாதை கொடுக்குறாங்க. அவங்களுக்குடைய அங்கீகாரம் டிக்கெட் வரப்பு எல்லாமே இங்க கிடைக்குது. அப்போ இங்க இனிமையை கொடுக்குறது ஜெர்மனியா இருக்க போய் தானே இந்த மரியாதை எல்லாமே கிடைக்குது. அடுத்து கல்வியை பத்தி சொன்னாங்க. இந்தியாவில் திறமைக்கு எங்கெங்க மதிப்பு கொடுக்குறாங்க. இந்த 90% மார்க் எடுத்தாலுமே இன்னைக்கு வந்து கேஸ்ட் அடிப்படையில் தான் சீட்டே கிடைக்குது. ஆனா இங்க அப்படியா எல்லாருக்கும் சமமான கல்வி, ஃப்ரீயான எஜுகேஷன், அப்புறம் திறமைக்கு மதிப்பு, இது எல்லாமே இங்க கிடைக்கிறதுனால தான் நம்ம இங்கே இருந்து நம்ம குழந்தைகளையும் இங்கேயே படிக்க வைக்க விரும்புகிறோம். அதே மாதிரி இந்தியாவில் குழந்தைங்களுக்கு படிப்பு வந்து எந்த விதத்துல இருக்குது, குழந்தைங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அற்ற சூழ்நிலை உண்டாக்கி கொடுக்குது, பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்குது. ஆனா இங்க எஜுகேஷன் அப்படி இல்லை. எங்க போனாலும் பொழைச்சிக்கிறதுக்கு தனியா போயிட்டு வர அளவுக்கு அந்த தன்னம்பிக்கையை இங்க உருவாக்கி கொடுக்குது. அதனால ஜெர்மனி எஜுகேஷன் இனிமே தருது என்று கூறுகிறேன். அப்புறம் சேஃப்டி, உமன்ஸ்க்கு இந்தியாவில் சேஃப்டி கம்மியான நாட்டில் இந்தியாவும் ஒன்று. ஆனால் இந்த ஜெர்மனி அப்படி கிடையாது. என்னோட சினாரியோவை எடுத்துக்கோங்க. நான் நைட்டு 12 மணி 1 மணிக்கெல்லாம் என் ட்ரிப்பு முடிச்சுட்டு ஹப்பனப்லேருந்து தனியாக வீட்டுக்கு நடந்து போயிருக்கேன். ஸோ அந்த பாதுகாப்பு இந்த கவர்மெண்ட்டும் கொடுக்குற, இந்த நாடு கொடுக்கறதுனால தானே என்னால் தனிமையாக போயிட்டு வர முடியுது. இதே பாதுகாப்பு இந்தியாவில் கிடைக்குதா? நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிஷம் லேட்டானா கூட ஒவ்வொரு நேரமும் வந்து நம்ம வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே அந்த பிரச்சனை இல்லை. அரை மணி நேரம் லேட் ஆனாலும் என் குழந்தை பத்திரமா வீடு வந்து சேர்ந்துக்கோங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. இதெல்லாம் நம்ம இந்தியாவை குறை சொல்றதுக்காண்டி சொல்லலை, இதெல்லாமே திருத்திக்கிறதுக்காண்டி நான் சொல்றேன். ஸோ இங்க எந்த பயமும் இல்லாம கஷ்டமும் இல்லாம சுத்தமும் சுகாதாரமும் வாழ முடியுது. அந்த இனிமை ஜெர்மனி கொடுக்கறதுனாலதான் இனிமையான வாழ்க்கையை தருவது ஜெர்மனி என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேசினாங்க, பொறுமையா பேசினாங்க, ரிசர்வேஷனை பத்தி பேசினாங்க. ஸோ எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் நம்மளுக்கு வேண்டிய இடம் ரிசர்வேஷன் மூலியமா தான் கிடைக்கும். அது இருக்குதான், மக்கள் தொகை அதிகம் இருக்கு இல்லையா, வேற என்ன பண்றது. அடுத்ததா பேசுறதுக்காக கடைசியா திருமதி சுஜாதா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் நடுவர் அவர்களுக்கும், எனது அணி நண்பர்கள் இனிமையாக இருப்பவர்களுக்கும், எதிர் அணியில் கலக்கமாக உட்கார்ந்திருப்பவர்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்டா இந்த அணியில சேர்ந்தோம் உட்கார்ந்துருக்கீங்கல்ல? ஓகே. ஸோ எனது அணி நண்பர்கள் வந்து இந்தியாவோட இனிமையை ஃபுல்லா சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதனால எதிர் அணியில இருக்கிறவங்க ஜெர்மனியில அவங்க கண் திறந்து பார்க்காத சில விஷயத்தை சுற்றி காமிக்கலாம்னு நினைக்கிறேன். பைனாக்குலர் கொண்டு வரணுமா? எடுத்துக்கலாம் நடுவர் அவர்களே, அதற்காக தான் நான் இருக்கேன். ஸோ சுற்றமும் குற்றமும் இன்றி வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, இந்த மேற்கோள் காட்டி நான் என்னோட உரையை தொடங்குறேன். எனக்கு முன்னாடி பேசின திருமதி செல்வி அவர்கள் வந்து சேஃப்டியை பத்தி சொன்னாங்க. சேஃப்டின்றது எல்லா நாட்டிலையும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். அது ஜெர்மனியில மட்டும் இல்ல. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெர்மனியில நடந்த ஒரு கிறிஸ்துமஸ் மார்க்கெட் சம்பவத்தை நான் எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்த. அப்படிப்பட்ட இது நம்மளுக்கு எப்படி தெரியுது? நியூஸ் மூலமா தானே தெரியுது. பல நியூஸ் வந்து நீங்க இந்தியால இருந்து உங்களுக்கு சொல்றதுனால தான் தெரியுது. ஏன் உங்களுக்கு தெரியறது இல்ல? நம்மளுக்கு இங்க மொழி தெரியறது இல்ல.
நீங்களும் 4 நியூஸ் பேப்பர் வாங்கி நியூஸ் சேனல்ல வந்து நியூஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இங்க நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இங்கேயும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. நானும் பார்த்துருக்கேங்க, ரோட்ல சின்ன பொட்டி ஒன்று இருக்கும், அது ஃபுல்லா நியூஸ் பேப்பரா இருக்குங்க திறந்தா. சரிங்க, ஆனா எடுக்க தெரியலங்க. பாயிண்ட் வரல வராது. மொழி தெரியாதனாலதான் இங்க இருக்கிறது தெரியல. யாராவது நம்மகிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா நம்மளுக்கு அவங்ககிட்ட பேச தெரியல. பேசினாதானே பிரச்சனையும். அவன் தமிழ்ல அவன் ஜெர்மன்ல பேசுறானா, இங்கிலீஷ்ல பேசுறானா, இல்ல நம்மளை திட்டுறானா, எதுவுமே தெரியாதப்ப நம்ம எதுக்கு அவங்ககிட்ட வம்புக்கு போறோம்? நம்ம உண்டு நம்ம அது உண்டு கடிவாளம் கட்ட மாதிரி போய்கிட்டு இருக்கோம். இதுல எங்கிட்ட கூடிய உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது சொல்லுங்க. அடுத்தது அவங்க வந்து இங்க காசு நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. இனிமை வந்து காசு கிடையாது, அது ஒரு உணர்ச்சி. உணர்ச்சியை நீங்க எப்படி ஒரு காசு நீங்க வந்து சொல்றீங்க? அடுத்ததாக எஜுகேஷனை பத்தி சொன்னாங்க. எஜுகேஷன் வந்து இங்க ஜெர்மனியில வந்து அவங்க நம்ம இந்தியாவில வந்து இது மூலமா சொல்றாங்க, கேட்டகரைஸ் பண்றாங்க. இங்க ஜெர்மனில என்ன பண்றாங்க, 10 வயசுலயே குழந்தைங்க படிப்பை வந்து என்ன ஒரு மாதிரி ஒரு மாதிரி லேயர் லேயரா கொண்டு வராங்க. அதனால அடிப்படை கல்வியே மிஸ் ஆகுங்க. இங்க இருக்க பாதி பேர்ட்ட போய் கேளுங்க, ஏதாவது கொஞ்சம் அடிப்படை கல்வி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? அடிப்படை கல்வியே இல்லாம எப்படிங்க குழந்தை வந்து பிற்காலத்துல அதை பத்தி இது பண்ண முடியும்? முதல்ல ஜெர்மனில அடிப்படை கல்வியை முதல்ல இது பண்ணணும். அடுத்தது திரு பெரியவர் சொன்னாரே, இங்க இருக்க ஜெர்மனி வந்து ரொம்ப பங்க்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. டாய்ச்பான் கதை இங்க இருக்க எத்தனை பேருக்கு தெரியும்? ஜெர்மனியோட பங்க்சுவாலிட்டிக்கு மிக சிறந்த உதாரணம் வந்து டாய்ச்பான். கேட்டுக்கோங்க. அடுத்தது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பத்தி சொன்னாரு. 35 மணி நேரம் தான் இங்க வேலை அப்படின்ட்டு. ஆமா, ஒர்க்கையும் நம்ம தான் பார்க்கணும் ஜெர்மனியில, லைஃபையும் நம்ம தான் பார்க்கணும். நம்மளுக்கு என்ன இங்க வீட்டு வேலை பார்க்குற வேலைக்காரங்களா இருக்காங்க? இல்ல நீங்க வீட்டுக்கு போனா உங்களுக்கு வந்து சமைச்சு வைக்கிறதுக்கு சமையல்காரங்க யாராவது இருக்காங்களா? இந்தியாவில் அப்படி கிடையாது. நீங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். வீட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு எல்லாரும் இருப்பாங்க, உதவி. அதனால இந்தியாவில் வந்து எல்லாரும் ஒர்க்கை மட்டும் பாக்குறாங்க. லைஃப் வந்து நம்மளுக்கு அங்க நிறைய உதவி கிடைக்குது. இங்க நீங்க தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அதனாலதான் உங்களுக்கு கம்மியான வேலையை கொடுத்துட்டு உங்களை மீதி வேலையை பார்க்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரு தண்ணியை பத்தி சொன்னாரு. இந்தியாவில வந்து தண்ணி பிரச்சனை அது இது. இங்க தண்ணினால பாதி பேர் இது குளோரினா இல்ல இது என்ன தண்ணின்னு தெரியாம பாதி பேர் மண்டையை பிடிச்சிட்டு இருக்காங்க. எதனால இப்படி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக என்ன இந்த மாதிரி நிறைய இருக்கிறப்ப இப்ப இந்தியால இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தியால நிறைய வந்து வெதரை பத்தி சொல்லியே ஆகணும். இந்தியால வந்து நான் 100 ரூபாய் பேட்டா செருப்பு போதும், என்னால ஒரு வருஷத்தை ஓட்டிட முடியும். உங்களால இங்க 10 கிலோ டாய்ச்மேன் செருப்பை வாங்கி உங்களால ஒரு வருஷம் ஓட்டிட முடியுமா? ஜெர்மனியை பத்தி சொல்ல வந்துட்டீங்க. அது எவ்வளவு இனிமையான வாழ்க்கை. ஏங்க என்ன பார்த்து சொல்றீங்க? அவங்கள பார்த்து சொல்றீங்க. இல்ல நடுவர்களே, நீங்க கொஞ்சம் தீர்ப்பு பார்த்து சொல்லணும்ல. 10 கிலோ நம்ம டாய்ச்மேன் செருப்புலயே நாங்க அலைய விட்டுருவோம். அவர்களே ரெடி ஆயிப்போங்க. அடுத்தது பூச்சியை பத்தி சொல்றாங்க. ஜெர்மனில பூச்சி எறும்பு எதுவுமே இல்ல, அதுகளே வாழ முடியாம இருக்குதுங்க. இந்த மனுஷங்க நம்ம உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க கூட கொசுப்பேட்டு இருக்குங்க. கொசுப்பேட்டு இருக்குங்க. அதை எப்பங்க சம்மருக்கு மட்டும் வெளியில போறப்ப சும்மா சோகேஸ்க்கு நீங்க அதுக்கடுத்து நடுவர் அவர்களே எதிரணியில உட்கார்ந்துருக்காங்க. ஒரு கண்ணாடி புதுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஒரு அழகு பொருள் மாதிரி இங்க எல்லாம் பாக்குறதெல்லாம் எங்களுக்கு அழகா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவங்க கூட நீங்களும் போய் சேர்ந்துடாதீங்க. கண்டிப்பா சரிங்களா? வீட்லயே தான் உட்கார்ந்துருக்கேன். ஆமா, வீட்டுக்குள்ளதான் கண்ணாடி மாதிரி உட்கார்ந்துக்காதீங்க. நீங்களும் வந்து அவங்கள வந்து கண்ணாடி குழுவையில இருந்து உடச்சு வெளியே வர மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுவீங்கன்னு நினைச்சு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நல்லா பேசினாங்க, நிறைய பேசினாங்க. எதை கவனிக்கிறதுன்னு தெரியல. அதனால நான் வேற பக்கத்துக்கு போயிட்டேன். இப்ப கடைசியா முடிப்பாரா திரு விவேக் அவர்கள். நல்லா வச்சு
சுஜாதா போகும்போதே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனி நீங்க பேச தேவையில்லைன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய முதல் மேடை பேச்சு. ஆனா இப்ப நான் பேச போறது வந்து பேச்சு இல்லை, என்னோட ஆதங்கம்னு நீங்க வச்சுக்கலாம். இனிமையான வாழ்க்கை அமைவது இந்தியாவிலா அல்லது ஜெர்மனியிலா? ரொம்ப அருமையான தலைப்பு. ஆதங்கெல்லாம் 6 மணிக்கு மேல. ஆதங்கங்கள்லாம் 6 மணிக்கு மேல. ஆனா அதுக்கும் எங்க தலைவர் தான் தலைவர். இன்விடேஷன் வந்தா போவோம்ல. ரொம்ப அருமையான தலைப்பு. ஆனா சோகம் என்னன்னா அந்த தலைப்பு வந்து எதிரணிக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா விக்ரம் சொன்னாரு தீபாவளி பொங்கல் இருந்தா நம்ம இந்தியாவில இருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வருஷத்துல 365 நாள் இருக்கு விக்ரம். 365 நாளும் தீபாவளி பொங்கல் வராது. ஆக இனிமை என்பது 365 நாட்களும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கிறதா இல்லையா என்று முடிவு செய்யலாம். வெறும் 2 நாளைக்கு வர தீபாவளி பொங்கல் அப்ப வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பா கூட இருப்பேன், நான் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன், நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது இனிமே கிடையாது. அடுத்து சுஜாதா சொன்னாங்க எங்க டீம் வந்து காசு பத்தி ரொம்ப பேசினாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நடுவர்களே கண்டிப்பா நீங்க நோட் பண்ணணும், எங்க டீம்ல இருக்க யாருமே வந்து இங்க காசு நிறைய இருக்குன்றதோ வார்த்தை சொல்லவே கிடையாது. சரி, நான் நிறைய கண்டென்ட் வச்சிருந்தேன், ஆனா அதை பேச முடியாம போயிடுச்சு என்னால. இப்போ அடுத்து செங்கையா சொன்னாரு ஹர்திக் பாண்டியா இருக்காரு இல்லைங்க, அவர் வந்து பவுலிங் போடுவாரு, பேட்டிங் பண்ணுவாரு, ஒரு ஆல்ரவுண்டர். அந்த மாதிரி இந்தியாவில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க போல இருக்கு. ஆல்ரவுண்டர் டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், கண்ணுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர்லாம் எங்கேயுமே இல்லை. இந்தியாவில் எல்லா டாக்டருமே எல்லாத்தையும் பார்ப்பாங்க போல இருக்கு. ஆனா எனக்கு தெரியாது, ஆனா செங்கையா தான் சொல்றாரு. ஏன்னா ஜெர்மனியில வந்து அந்த மாதிரி தனித்தனியா டாக்டர் இருக்காங்க. உலகம் முழுசாவே எல்லா ஊர்லயும் அப்படிதாங்க இருக்காங்க. நீங்க ரீசெண்டா வந்த கமல் படத்தை பார்க்கல நினைக்கிறேன். அதுல விஜய் சேதுபதி ஒரு டாக்டர், எல்லாத்துக்கும் மருந்து தருவாரு. வாழ்க்கை என்பது 4 செவத்துக்குள்ள இருக்கிறது வாழ்க்கை கிடையாது. நான் வந்து இந்தியா போயிட்டா வந்து ஏசி போட்டுப்பேன். அவங்க அம்மையார் சுஜாதா சொன்னாங்க வேலைக்காரி வச்சுப்பேன். அப்புறம் விக்ரம் சொன்னாரு ஆர்டர் பண்ணா காஃபி வரும், ஆர்டர் பண்ணா டீ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே 4 செவத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை. ஆனா வாழ்க்கைங்கிறது 4 செவத்துக்குள்ள மட்டும் இல்லைல்ல, வெளியே நீங்க போகணும். நீங்க வெளியே வந்து உங்க ஆபீஸ்க்கு நீங்க போகணும், உங்க குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் செக்யூர்டா வரணும். உங்க ஒய்ஃப் வந்து மறுபடியும் வேலைக்கு போகணும்னு நினைச்சா வேலைக்கு போகணும், வரணும். இதை பத்தி எல்லாம் நீங்க பேசுனீங்களா? இதுக்கு நீங்க கேரண்டி கொடுக்க முடியுமா? எதுவுமே இல்லைங்க. சிம்பிளா நான் சொல்றேன், நீங்க சொந்தங்களை மிஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உண்மை, அதை நான் ஏத்துக்கிறேன். இந்த இருக்கிற எல்லா சொந்தங்களையும் நம்ம இந்தியாவில இருந்து இங்க கூட்டிட்டு வந்தோம்னு வச்சுக்கீங்களேன், அப்போ இந்தியாவுடைய வாழ்க்கையை இங்க வாழ முடியும். ஆனா நீங்க அங்க போயிட்டீங்கன்னா ஜெர்மனியோட வாழ்க்கையை உங்களால வாழ முடியுமா? புதுசா ஜெர்மனின்னு ஒரு கிராமம் உருவாயிருக்கும், அந்த பாசிபிள் நினைக்கிறேன். வாழவே முடியாது. இங்க இருந்து நீங்க போறீங்க, இந்தியாவுக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்தியாவுக்கு போக மாட்டாங்க, அது ஒரு விஷயம். சுஜாதாலாம் வந்து 13 வருஷம் ஆச்சு. அவங்க இங்க போற மாதிரி ஐடியாவே கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும். இன்கேஸ் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். இங்க இருந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். சரி, அதை அவாய்ட் பண்ணிடலாம், விட்டுருங்க. சரி, விக்ரம் போறாரு இல்ல, யாரோ ஒருத்தங்க இந்த சபையில வந்து யாராவது ஒருத்தங்க வந்து அந்த எதிரணிக்கு சப்போர்ட் பண்றவங்க வந்து இங்க இருந்து போட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க நம்ம ஊர்ல போயிட்டு இதே மாதிரி வாழ்க்கை, இதே மாதிரி பஸ் ஏறி போகணும், இதே மாதிரி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல தாம்பரம் ட்ரெயின் ஏறி பீச்சுக்கு போகணும்னா கார்ல போகாம பீச்சுக்கு போகணும், வெறும் ட்ரெயின்ல போகணும். போக முடியுமா? இப்ப நீங்க சென்னையும் நியூரம்பர்க்கையும் கம்பேர் பண்றீங்களா? சென்னை நியூரம்பர்க்கையும் கம்பேர் பண்றீங்க, ஜெர்மனியும் இந்தியாவையும் கம்பேர் பண்றேன். இங்க கூட தாம்பரம் இல்லைங்க. அதுக்கப்புறம் சுஜாதா சொன்னாங்க அங்க போனா நான் வேலைக்காரி வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க, இங்க இருக்கிற எத்தனை பேர் வந்து விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு விவசாயத்துக்கு ஆள் கிடையாது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு வீட்டு வேலைக்காக நமக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. இப்பவே ஆல்ரெடி இந்திக்காரங்க அங்க இருந்து வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா வந்து யாரோ ஒருத்தங்க ஒற்றுமையை பத்தி பேசினாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, எதை பத்தியும் சொன்னாங்களே. சரி, மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் பத்தி பேசினாருன்னு நினைக்கிறேன். மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் லேட்டா கிடைக்குதுன்னு பேசினாரு. லேட்டா கிடைக்குதுன்னு பேசினாரு. அதுக்கு ஏதாவது சொல்லுங்க. சரி, இதெல்லாம் வந்து கவுண்டர் பாயிண்ட். ஆனா நான் ப்ரிப்பேர் பண்ணி நிறைய பாயிண்ட் வச்சிருக்கேன். ஆனா இது எவ்வளவு நேரம் எனக்கு இருக்குன்னு தெரியல. ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் தலைவர். சொல்லுங்க. ஒரு சின்ன கதை, இது கதை இல்ல, உண்மையா நடந்தது.
ஐரோப்பியை சேர்ந்த ஒரு நாட்டில் வந்து என்னாச்சுன்னா வந்து ஒரு குழந்தை தெரியாம வந்து ஒரு எமர்ஜென்சி நம்பருக்கு ஃபோன் பண்ணிடுச்சு. அங்க ஃபோன் பண்ணி அந்த குழந்தை ஆவுன்னு ஏதோ வந்து போலீஸ்கிட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு அவங்க அம்மா பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்னடா அது பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பார்த்துருக்காங்க. அப்போ அந்த குழந்தை வந்து ஃபோன் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து லைன்ல இருந்திருக்காங்க. அந்த ஃபோனை வாங்கி அவங்க அம்மா சொல்றாங்க, we are all right, என் குழந்தை தான் தெரியாம ஃபோன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. ஆனா கட் பண்ணி 2 நிமிஷத்துல அங்க வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. கதவை திறக்கிறாங்க. வெளியே வந்து போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க. போலீஸ் நின்றுட்டு கட கட கடன்னு உள்ள போறாங்க. கீழே மேல கிச்சன்ல எல்லா இடத்துலயும் செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு வந்துட்டு அந்த அம்மா கிட்ட வந்து நிக்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, நாங்க தான் ஆல்ரெடி சொன்னோமே, எதுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த போலீஸ்காரங்க சொல்றாங்களா, நீங்க ஆல்ரைட்னு சொன்னீங்களா இல்ல துப்பாக்கி முனையில் உங்களை சொல்ல வைத்தார்களா என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தெரிந்து கொள்ளத்தான் நான் இங்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இது நம்ம ஊர்ல நடக்குமாங்க? எதுவுமே இல்லைங்க. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் போலீஸ் சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் உண்மையான சொல்றேன், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போலீஸ் எனக்கு வரைக்கலாம். அவன் போன் பண்ணி கூப்பிட்டான், தம்பி உனக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன், நீ இங்க வா அப்படின்னா. நான் போனேன். உன் பேர் என்னன்னு கேட்டா விவேக். சரி 1000 ரூபாய் கொடுத்தேன், வந்துட்டேன். அவ்வளவுதான் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன். இதை நான் வந்து ஒரு மேடை பேச்சுக்காக சொல்லல, உண்மையாலுமே இது எனக்கு நடந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. எங்களுக்கெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்தாங்க, உங்க பேர் ஏற்கனவே அங்க இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்த தவறும் செய்யாத ஒரு சிறுவன் சாலை விபத்தில் மரணம். பள்ளிக்கு சென்ற 6 வயது சிறுமி மாயம். விசாரணை கைதி லாக்கப்பில் டெத். ஷவர்மா சாப்பிட்டு சிறுவனுக்கு ஒருவன் பலி. இப்படி அனைத்து செய்திகளும் உங்கள் வீட்டு டிவி பெட்டியில் செய்தியாக இருக்கும் வரை உங்கள் வீட்டிலும் உங்கள் வாழ்வையும் இனிமை இருக்கும். இப்படி அனைத்து செய்திகளும் உங்கள் வீட்டு டிவி பெட்டியில் செய்தியாக இருக்கும் வரை உங்கள் வாழ்க்கையும் உங்கள் வாழ்வும் இனிமையாக இருக்கும் இந்தியாவில். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக பேசினாரு. ரொம்ப கவலைப்பட்டார். இங்கே நம்ம ஷவர்மா சாப்பிட்றோம், இந்தியா போனால் சாப்பிட முடியாது, பேன் பண்ணிட்டாங்களே கவலைப்பட்டார். ஆதங்கத்தை அள்ளி தெளிச்சிட்டாரு. அவர் முன்னாடியே சொன்னார், நான் ஆதங்கம் தான் பேச போறேன்னு பேசினார். 2 சைட்லையும் ரொம்ப சிறப்பாக பாயிண்ட்ஸ் எங்களை எடுத்து வச்சாங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் புட்டு வச்சாங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரே ரொம்ப நர்வஸாக இருக்குங்க. 30 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க ஷோக்கு. எனக்கு 1 hour ஆயிடுச்சு நினைக்கிறேன். இறங்கி போகும்போது எதுவும் பண்ணிடாதீங்க, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இப்போ சின்னதாக நம்ம முதல்ல தொடங்குவோம். இப்போ ஜெர்மனி சைடில் இருக்கவங்க சொல்கிறாங்க, கணவனும் மனைவியும் ரோட்டில் ஒரு ஷாப்பிங் போகிறாங்க, நடந்து போகிறாங்க. எப்படி போகிறாங்கன்னா, கணவன் முன்னாடியும் மனைவி பின்னாடியும் தனித்தனியாக போகிறாங்க. ஆனந்தம் எங்கே இருக்கு? இல்லவே இல்லைங்க. இங்கே பாருங்க, ஒரே ஜாக்கெட்டுக்குள்ள 2 பேரும் சேர்ந்து போவாங்க. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஜெர்மனி சொல்றாங்க. இந்திய அணியில் என்ன சொல்றாங்க? சொந்தங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க, இருக்காங்க. பிரச்சனை ஒண்ணுன்னா வந்து உடனே உதவி செய்வாங்க. ரோட்ல யாராவது போகணும், அடிபட்டோம் அப்படின்னா ஒரு கூட்டமே சேர்ந்துடும். இப்பெல்லாம் போனை வச்சு அப்படியே லைவ்லயே காட்டுறாங்க. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இங்கே இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, ரோட்ல அடிபட்டா யாரும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 சைட்லையும் இருக்கு குறைகள் நிறைகள். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமை நீங்கள் தேடும் இடத்தில் இல்லை, நீங்கள் வாழும் இடத்தில் தான் இருக்கிறது. இருக்கும் இடமே இனிமை, எங்கும் தேட வேண்டாம். இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்தியாவில் இனிமை, ஜெர்மனியில் இருந்தீங்கன்னா ஜெர்மனியில் இனிமை. அப்பப்போ இடம் மாற்றிக்கலாம். பாதி மாதம் 6 மாதம் இங்கே இனிமை, 6 மாதம் அங்கே இனிமை. சந்தோஷமா இருங்க, 2மே இனிமை தான். ஸோ இனிமை உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது, இடத்தில் இல்லை. வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த ரொம்ப நன்றி, வணக்கம்.